இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 4வது மாதத்தில் நாம் பிரவேசித்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை அதில் உண்மையாய் கர்த்தர் இருந்து நமக்கு நடத்தி வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதம் நான் பேசின பொழுது இதோ நமக்கு ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டு என்று தேவன் சொன்ன வார்த்தைக்கு இணங்க கடந்த 4வது மாதத்தில் தேவன் நம்மை நடத்தி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தில் தேவ சமூகத்தை தங்கின பொழுது நான் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். யாவரும் உங்கள் வேதத்தை 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து, எலியாவின் மேலே இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அவன் அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால், எலிசா இக்கரைப்பட்டான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீர் அடித்த உடனே இரு பக்கமாக பிரிந்தது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இருபக்கமாக பிரிந்தது. தண்ணீரை அடித்த உடனே இரு பக்கமாக பிரிந்தது. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசா அக்கரைப்பட்டானா இக்கரைப்பட்டானா? இக்கரைப்பட்டான். இக்கரை படிங்க. இக்கரைப்பட்டான். நம்ம எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், அக்கறைப்பட்டிருக்க பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அவன் அக்கறைப்படலை. என்னது? இக்கரைப்பட்டான். அவன் அக்கறைப்படலை, அவன் இக்கரைப்பட்டான். இந்த 5வது மாதத்தில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ அடித்தால் தண்ணீர் இரு பக்கமாக இந்த மாதம் அது பிரியும். இரு பக்கமாக பிரியும். இதுவரைக்கும் நீ போகாத காரியத்தை கர்த்தர் செய்து உன்னை இக்கரைப்படுத்துகிற மாதம் இந்த மாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு உதவி செய்வாராக. தேசம் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி எலியா. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவரிடத்தில் ஒரு 3 காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது. என்னன்னா, அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். எலியா என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்கும். அது மாத்திரமல்ல, எலியா மூலமாய் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்த ஒரு மனுஷன் எலியா. எல்லா ஜனங்களுமே பாகாலை வணங்கி கொண்டிருந்த நேரம், ஆனால் எலியா வைராக்கியம் பாகாலை வணங்கி கொண்டிருக்க ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்பினது. எலியாவின் வாழ்க்கை ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த நேரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் எலியா எடுத்து சொல்லுகிறார், எலியா, உனக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு ஊழியக்காரனை தேர்ந்தெடு என்று சொல்லி சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்பவனை எலியா தேர்ந்தெடுக்கிறார். அப்பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் எலிசாவை அவன் தேர்ந்தெடுத்த பின்பதாக, தேர்ந்தெடுத்தப்பட்டதுனால அவன் பெரியவன் ஆகலை. அவன் தேர்ந்தெடுத்த பின்பதாக வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, எலியாவுக்கு அவன் பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான்.
எலியாவுக்கு பின் சென்று அவன் ஊழியம் செய்தான் எலிசா. சில நேரங்கள் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்ததுனால எல்லாமே சரியாயிரும் நினைக்காதீங்க. இல்லை, தேர்ந்தெடுத்துப்பது அது கர்த்தரால் கொடுத்த கிருபை. இன்னைக்கு நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறோம், இந்த மாதத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருப்பது அவருடைய கர்த்தருடைய கிருபை. ஆனால் இந்த மாதத்தில் வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு பின் சென்று உன் தேவனுக்கு நீ என்ன செய்யணுமா? நீ ஊழியம் செய். இந்த மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம், இந்த 5வது மாதம். தேவனுக்கு பின் சென்று நீ ஊழியம் செய். அப்பொழுது இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. திடீரென்று நான் இன்னைக்கு நேரம் இல்லாததுனால நான் ஷார்ட்டாக பேசணும்னு விரும்புகிறேன். அப்பொழுது திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் எலியாவிடத்தில் சொல்லுகிறார், எலியா, நான் உன்னை எடுத்துக்கொள்கிற நேரம் வந்துவிட்டு. எலிசா கிட்டையும் சொல்கிறார். அப்போ 2ஆம் அதிகாரம், இந்த 2ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான் இன்றைக்கி நான் பேசணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்லேஹேம் மட்டும் போக அனுப்புகிறார், பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். சரி, இன்னைக்கு காலையில் இந்த 5வது மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எலிசா கிட்ட சொல்லுகிறார், நான் போகிறேன்னு. நீ இங்கேயே இருப்பா, நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னப்ப அவர் சொல்லுகிறார், நான் உம்மை, சொல்லுங்க பார்க்கலாம், நான் உம்மை, சத்தமாக நான் உம்மை, என்னுடைய ஊழியக்காரனாய் வான்னு சொன்னது யாரு? எலியா. உங்களுக்கு இந்த மாதத்தை கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க, உங்க ஆண்டவர். இந்த மாதத்தை கொடுத்த ஆண்டவர். நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் சரி, உங்க சுய பலத்தில் ஓடிடாதீங்க. கர்த்தரை விடாமல் பிடித்துக்கொள். இந்த மாதம் உன் பிரயாணங்களிலே கர்த்தர் உன்னோட இருந்து உனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்ப அவன் சொல்லுகிறார், நாம் விட்டு விலகிறது இல்லைன்னு சொல்லுகிறார். 4 காரியங்கள், நல்லா கேட்டுங்க. 4 காரியங்கள். நம்பர் 1, கில்கால். அவங்க எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? எங்கே இருக்கிறாங்க? கில்கால். 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, எலிசா ஓடே கூட கில்காலில் இருந்து புறப்பட்டான். முதல் ஊர் எந்த ஊர்? கில்கால். முதல் ஊர் அவர்கள் போனது, அவர்கள் இருந்தது எந்த ஊர்னா கில்கால். 2வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எது வரைக்கும் போறேன்னு சொல்றான்? பெத்தேல் மட்டும். சத்தமா சொல்லுங்க, பெத்தேல் மட்டும். 2வது பெத்தேல் மட்டும் போகிறேன் என்று சொல்லுகிறான். 2வது பெத்தேல் மட்டும் நான் போகிறேன். அப்புறம் பைபிளில் போட்டிருக்கு, அவர்கள் பெத்தேல் மட்டும் அவர்கள் போனார்கள். பெத்தேல் மட்டும் போன பின்பு 3வது ஒரு ஊர் இருக்கிறது. அது எந்த ஊர் தெரியுமா? எரிகோ. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஊர்? எரிகோ. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எரிகோ மட்டும் அவன் போனார்கள். ஓகேவா? அதை 4வது வசனத்தை பாருங்களேன். 4வது வசனத்துடைய கடைசி வார்த்தை, அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். 3வது ஊர் எந்த ஊர்? எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவுக்கு வந்தார்கள். 4வது வேதம் சொல்லுகிறது, எரிகோக்கு வந்தான். அப்புறம் அடுத்தது 7வது வசனம், 6வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். 4வது ஒரு ஊர் சொல்றார். எந்த ஊர்? யோர்தான். சத்தமா சொல்லுங்க, யோர்தானுக்கு அனுப்புகிறார். 4வது யோர்தானுக்கு அனுப்புகிறார். சரி, இப்போ நமக்கு எத்தனை மாசம் முடிஞ்சிச்சு? சத்தமா சொல்லுங்க, 4 மாதம் முடிஞ்சிருச்சு. 4 மாதம் முடிஞ்சிருச்சு. கில்கால் வந்தாங்க, அடுத்தது பெத்தேல் இருந்தாங்க, அடுத்தது எரிகோ வந்தாங்க, அடுத்தது யோர்தான் வந்தாங்க. 4 மாதங்கள் முடிந்தது. அப்பொழுதுதான் யோர்தான்ல வந்த பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, யோர்தான் கிட்ட வந்த பொழுது எலியாவும் எலிசாவும் நிற்கிறார்கள்.
நிற்கிற பொழுது அங்கே யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன ஓடிக்கொண்டிருக்கு? யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கு. அப்பொழுது எலியா என்ன பண்ணுகிறார்? தன் மேலே இருக்கிற ஒரு சால்வையை எடுத்து அந்த யோர்தான் நதியை அடிக்கிறார். அடித்த உடனே அந்த யோர்தான் நதி ரெண்டாக பிரிந்தது இரு பக்கமாக. அப்ப எலியாவும் அசிஸ்டன்ட் எலிசாவும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? போறாங்க. யோர்தான் நதியை அவர்கள் தாண்டுகிறார்கள். திடீரென்று வேதம் சொல்லுகிறது, எலியா இப்படியே இருந்து கொண்டிருந்த நேரம் திடீரென்று பரலோகத்திலிருந்து ஒரு ரதம் வந்தது, எலியாவை எடுத்துக்கொண்டது. அப்பதான் அவன் அழுவுறான். 3 வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு, அர்த்தமா சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு ரதமும், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரரும். அது மாத்திரமில்லை, என் தகப்பனே, என் தகப்பனே. அந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. தகப்பனே, அடுத்தது 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கும், தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். 3 காரியங்கள் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா? அவன் சொல்லுகிறான், திடீரென்று யார் மறைந்தார்? சத்தமா சொல்லுங்க, எலியா மறைந்தாச்சு. 5வது மாதத்தில் வந்து நிற்கிறார். என்னன்னா, 4 ஊருக்கு போனப்ப நடக்கும் நினைச்ச காரியங்கள் நடக்கல. 5வது இந்த யோர்தானை தாண்டி வந்து நிற்கிற நேரம் எலியா போய்விட்டார்னா போய்கொண்டிருக்கிறார் மேலே. இப்போ திடீரென்று இவன் சொன்ன உடனே மேலே இருந்து எலியா தன் சால்வையை கீழே போடுகிறார். இந்த 5வது மாதத்தில் நான் சொல்லுகிறேன். அப்போ எலிசா இப்போ தனியாக நிற்கிறாப்புல. நல்லா கேட்டுங்க, எலிசா இப்போ எப்படி நிற்கிறாங்களா? தனியாக நிற்கிறான். தனியாக நிற்கிற நேரம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, 12ஆம் வசனத்தினுடைய 12ஆம் வசனத்தினுடைய தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்றான். சரி, இப்போ எலிசா எங்க நிற்கிறாப்புல தெரியுமா? எங்க நிற்கிறாப்புல? அவனுக்கு முன்பதாக யோர்தான் போய் கொண்டிருக்கிறது. யோர்தானுடைய கரையில் நிற்கிறாப்புல. யோர்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாட்கள், இவ்வளவு நேரம் யார் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தா? எலிசா செஞ்சிட்டு இருந்தாரு. இப்ப யோர்தான் ஓடுகிறது. அவன் கையில, அவன் முகத்துல அவனுக்கு எதுவுமே இல்லை. இது வரைக்கும் யார் செஞ்சிட்டு இருந்தானா? எலியா தான் செஞ்சிட்டு இருந்தார். அப்பொழுது யோர்தான் அவனுக்கு எதிர்த்து சில காரியங்களை அவனுக்கு முன்பதாக சவாலாய் நிற்கிறது. என்ன? யோர்தான் சொல்லுது, எலிசாவே, யார் போயிட்டா? அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவரு, நீ யாரு? தீர்க்கதரிசியே இன்னும் இல்லை. தீர்க்கதரிசியே இல்லை. நீ ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பார், அவர்கிட்ட வந்து பார்த்தனா அக்னி வருது, குதிரை வருது, வானம் திறக்குது. எங்க போயிட்டாரு? உனக்கு அப்படிப்பட்ட அனுபவம்லாம் ஒண்ணுமே இல்லை என்று யோர்தான் சொல்லுகிறது. அதே யோர்தான் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? பார், இந்த இவ்வளோ கரை புடந்து ஓடுது. எதை ஓடுது? யோர்தான். நீ அந்த பக்கம் போகணுன்னா உன் கையில் எந்த திறமையும், கயிறும் கிடையாது, படகும் கிடையாது, ஒரு மரமும் கிடையாது. எலியா வந்தாரு, அடிச்சாரு, 2ஆ பிளந்துச்சு. இப்போ ஆனால் உனக்கு அப்படிப்பட்ட கிருபெல்லாம் கிடையாது. உனக்கு கிருபையும் கிடையாது. உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற திறமையும் உனக்கு இல்லை, திறமையும் உனக்கு இல்லை என்று அந்த யோர்தான் அவனுக்கு சவாலாய் நிற்கிறது. அது மாத்திரம் இல்லை,
யோர்தான் அவனுக்கு சொல்லுவோம். உங்க அப்பாவுடைய வேலைக்காரங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. திடீர்னு இந்த எலியா எனக்கு பின்னாடி வான்னு சொன்னாரு. நீ என்ன பண்ணிட்ட? பின்னாடி வந்த உங்க அப்பா கிட்ட இருந்தப்ப நிறைய பேர் இருந்தாங்க. நீ எலியாவை நம்பி வந்த. இப்ப உன்னை யார் கைவிட்டா? எலியாவும் கைவிட்டு இப்ப நீ எப்படி இருக்கிற? தனியா இருக்கிற. நீ தனியா இருக்கிற. நீ யாரை நம்பினாயோ அந்த ஆள் உன்னை என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டார். நீ இப்ப தனியா இருக்கிற. உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அதை பைபிளில் போட்டிருக்கு 13ஆம் வசனத்தில், அவன் யோர்தானுடைய கரையில் நிற்கிறான். இன்னைக்கு காலையில் சொல்றேன், 4 மாதங்கள் கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான் 4 முடிந்து கண்களுக்கு முன்பதாக கரை புரண்டு ஓடுகிறது இந்த யோர்தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், 4 மாதங்கள் முடிந்தாலும் உன் கண்களுக்கு முன்பதாக எந்த காரியம் பேசினாலும் மறந்துடாத, நீ இக்கரை படுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக யோர்தான் 2ஆக பிரியும். நீ இக்கரை படுவாய். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இக்கரை படுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். இக்கரை படுவேன். சரி, இக்கரை சொல்றதுக்கும் அக்கறை சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுகிறேன். அக்கறைன்னு சொல்லுகிற நேரம் இங்க ஆரம்பிச்சு அடுத்த இடத்துக்கு போறது என்னது? அக்கறை. ஆனால் இக்கரை என்ன தெரியுமா? எங்க ஆரம்பிச்சானோ அங்க போய் திரும்ப வரணும். உங்களுக்கு தேவன் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். உன் பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிற எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிற. இல்லை இல்லை இல்லை, உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆண்டவர் அந்த சொன்ன காரியத்தை நிறைவேறும்படி உன் வாழ்க்கையில் இருக்கிற யோர்தானை அவர் பிளந்து உன்னை இக்கரைக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்பொழுது 3 காரியங்களை சொல்லுகிறார். அவன் இக்கரை படுகிறதுக்கு காரணம் என்ன? இக்கரை அவன் ஏன் பட்டான் என்று 3 வசனங்களை, 3 காரியங்களை நான் உங்களோட ஒரு 5 நிமிஷம் சொல்லும்படி விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து. முதலாவது எலியாவின் சால்வை ஒன்று உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவின் சால்வை ஒன்று உண்டு. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இக்கரை படுவதற்கு ஒரு காரியங்கள் இருக்குது. அது என்ன தெரியுமா? அது எலியாவின் சால்வை ஒன்று உண்டு. இரண்டாவது அதே 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து. அடுத்தது எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே? இரண்டாவது எலியாவின் தேவன். முதலாவது எலியாவின் சால்வை, இரண்டாவது எலியாவின் தேவன் ஒருவர் உண்டு. எலியாவின் தேவன் ஒருவர் உண்டு. மூன்றாவது அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இருந்தது. மூன்றாவது எலியாவின் ஆவி. முதலாவது என்ன சொன்ன? எலியாவின் சால்வை. இரண்டாவது எலியாவின் தேவன். மூன்றாவது எலியாவின் ஆவி. அப்படி அது என்னது? எலியாவின் சால்வனா என்ன? எலியாவின் சால்வனா என்ன? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்யணும்னா சாதாரண காரியத்தை வைத்துதான் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சத்தமா சொல்லுங்க ஆமென். மோசேக்கு ஒரு இருந்தது. என்னது? சத்தமா சொல்லுங்க. ஒரு கோல் இருந்தது. தாவீதுக்கு ஒன்று இருந்தது. ஒரு கல் இருந்தது. சிம்சோனுக்கு ஒரு என்ன தாடை? கழுதையின் தாடை. ஒரு கழுதையின் தாடை யாருக்கு இருந்தது? சிம்சோனுக்கு இருந்தது. சாமுவேலுக்கு என்ன இருந்தது தெரியுமா? ஒரு தைல குப்பி இருந்தது. பவுலுக்கு என்ன இருந்தது தெரியுமா? என்னது? ஒரு உருமால் அப்படின்னா ஒரு கர்ச்சீஃப் இருந்துச்சு. கர்த்தர் பயன்படுத்தின அத்தனை பேருக்குமே ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தில் தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார்.
பாஸ்டர் இப்போ எனக்கு என்ன பாஸ்டர் கர்த்தர் செய்வார்னு நினைக்கலாம். இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன திரும்ப வந்துட்டு இருக்கணும்? என்ன வரணும்? தேவனுடைய வசனம் வந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், அதுதான் உனக்கு கர்த்தர் கொடுக்கிற சால்வையாக இருக்கிறது. எலியா போயிட்டாரு. ஆனால் எலியா போனாலும் எலியாவின் சால்வை இன்னும் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், இந்த 5வது மாதத்தை கர்த்தர் கொடுத்தது காரணம் ஏன் தெரியுமா? உனக்கு முன்பதாக இருக்கிற இந்த யோர்தான் நதி, சவாலாக நடக்கிற இந்த யோர்தான் நதி இரு பக்கம் பிரிந்து உனக்கு எதற்காக கர்த்தர் அழைத்தாரோ அந்த அழைப்பில் அந்த ஆசீர்வாதம், அந்த பாக்கியம் நடக்கும்படி உன்னை கர்த்தர் இக்கரை படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எலியாவின், சத்தமா சொல்லுங்க, எலியாவின் சால்வை. இரண்டாவது எலியாவின் தேவன். ஏன் எலியாவின் தேவன் மட்டும் போட்டிருக்கு? ஆண்டவர் எல்லாரோட தானே இருந்தார். மோசையோட இருந்தார், அபிரஹாமோட இருந்தார், எல்லாரோடையும் இருந்தார். உங்களோடையும் இருக்கிறாரு, என்னோடையும் இருக்கிறார். ஆனா எலியாவோட இருக்கிறத மாத்திரம் ஆண்டவர் ஏன் இங்க விசேஷமா போட்டிருக்கு? ஏன் எலியாவின் தேவன் ஏன் போட்டிருக்குன்னா, பைபிளில் எலியாவுக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு காரியம் தேவன் செய்தார். இது வரைக்கும் செய்யாத, உலகத்தில் யாருக்கும் செய்யாத ஒரு பாக்கியம் எலியாவுக்கு மாத்திரம் செய்தார். என்ன செய்தார்? இந்த 2ஆம் அதிகாரத்தை மாத்திரம் நான் வைத்து நான் பேசுகிறேன். எலியா அவன் சரீரத்தையும் ஆண்டவர் எங்கே வைக்கல? பூமியில் வைக்கல. அவன் சரீரத்தை கர்த்தர் எங்கே தான் வச்சிருக்கிறாரு? மேலே தான் வச்சிருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவன் மரிக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணான்? எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அது மாத்திரமில்லை, அவன் ஆண்டவர் எப்படி திரும்ப எடுத்துக்கிறாரு? சும்மா கண்ணு அப்படியே ஒரு செகண்ட்லாம் இல்லை, எல்லாரும் கண்கள் பார்க்கத்தக்க மேலே இருந்த ஒரு ரதம் வருகிறது, ஒரு அக்கினி வருகிறது, குதிரைகள் வருகிறது. இதுவரைக்கும் யாரு கண்டிராத ஒரு மகிமையான தரிசனம், மகிமையான காரியத்தை எலிசா பார்க்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அந்த 2வது காரியங்க. எலியாவின் தேவன் யார் தெரியுமா? அவர் அமைதியாய், அவர் அப்படியே யாருக்கும் தென்படாமல் இருக்கிற தேவன் அல்ல. இந்த 5வது மாதத்தில் தன் மகிமையை உனக்கு வெளிப்படுத்தி ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக உனக்கு பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன் தான் அந்த எலியாவின் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்நாட்களிலே ஜனங்கள் பாவத்தில் இருந்தார்கள். அந்நாட்களிலே ஜனங்கள் ராஜா கர்த்தருக்கு பிரியமா இல்லை, ஜனங்க கர்த்தருக்கு பிரியமா இல்லை, எல்லாமே எதிர்மறையா இருந்தது. ஆனால் எலியாவின் தேவன் அவர் மறைந்திருக்கிறவர் அல்ல, வெளியரங்கமாய் ஜனங்களுக்கு காண்பிக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எலியாவின் சால்வை, 2வது எலியாவின் தேவன், 3வது எலியாவின், அத்தமா சொல்லுங்க. எலிசா கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப எலியா சொல்லுகிறார், எனக்கு 9ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா என்ன சொல்லுகிறார்? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அவன் கேட்டது என்னது? சத்தமா சொல்லுங்க. எந்த ஆவி? எலியாவுக்குள்ள இருக்கிற ஆவியை
அவன் கேட்டான். அவன் கேட்டது அதுவும் ரொம்ப ஷார்ப்பா கேட்கிறான். ஆண்டவரே, எனக்கு இதுதான் வேணும். எது வேணும்? எலியாவி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எனக்கு வேணும். அது 1 மடங்கு இல்லை, எப்படி வேணும்? 2 மடங்கு ஷார்ப்பா கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் எதை கேட்டானோ அதை தேவன் கொடுத்து, எலியாவின் ஆவி இவனுக்குள்ள உண்டு என்று ஜனங்கள் காணத்தக்க இக்கரைப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. இந்த மாதத்தில் சொல்லுகிற 5வது மாதத்தில் நீ இத்தனை நாட்களாக எதை ரொம்ப விரும்பினாயோ, ஆவிக்குரிய நிலைமையில், உங்கள் சரீர காரியங்களில், உங்கள் குடும்ப காரியங்களில், இத்தனை நாட்களாய் நான் யோசித்தேன். எலியா சொல்லுகிறாரு, நான் ஊருக்கு போகிறேன், நான் பெத்தேல் போகிறேன், நீ இங்கே இருன்னு சொல்கிறப்ப அவன் இல்லை, நம்ம உண்மை என்ன பண்ண மாட்டேன் விடேன்னு சொன்னான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் எலியா கிட்ட என்னமோ ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியும். இந்த 4 ஊர்களையும் அவன் ஏன் தாண்டிட்டு போறானா? அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். எனக்கு என்ன வேணும்? அத்தமா சொல்லுங்க, எலியாவின் ஆவி எனக்கு வேணும்னு அப்படியே பிடிச்சு கொண்டு போகிறான். அதை கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு. கில்கால் முடிந்தது, பெத்தேல் முடிந்தது, எரிகோ முடிந்தது, யோர்தான் முடிந்தது. 4 காரியங்களையும் இவன் சரியா இருக்கிறான்னு பார்த்தார். ஒரு நேரம் வந்தது, எலியா அந்த நேரம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? எலிசா கிட்ட ஜனங்க சொல்றாங்களே, எலியாவின் ஆவி இவனிடத்துல வந்துன்னு சொன்னப்ப அந்த நேரம் எலியா இல்லை. ஆனா ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு அற்புதம் செய்த தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது அவன் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்க, கர்த்தர் கிருபையாய் சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா, எலியாவின் சால்வை, அதே போல எலியாவின் தேவன், 3வது எலியாவின் ஆவி, ஆண்டவரே, அந்நாட்களில் எலிசாக்கு கொடுத்தது போல இப்பொழுது என் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர்